ஹாய் ஃபீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 350 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பெரிய தக்காளியையும் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பீஸ் தேங்காய், அப்புறம் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து அரைச்ச பவுடர் 2 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து அரைக்கலைன்னா முழு மிளகு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கூடயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம ஏற்கனவே தேங்காய் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 350 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இந்த ஈரலில் உள்ள தண்ணியெலாம் வெளியில் வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஈரல்லேருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் தண்ணியும் அலசி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈரல் கிரேவி சேர்ந்து அழகாக தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நான் போடுற ரெசிபிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.